ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல தொகுதி 1ல ஃபர்ஸ்ட் இயல் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இயல்ல இன்பத்தமிழ் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் அப்படின்னா என்னன்னா, இன்பம் அப்படின்னாலே என்ன நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மீனிங் தானே. ஸோ தமிழ வந்து இன்பத்தமிழா ஒரு சந்தோஷமா, ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய இன்பத்தமிழா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பாரதிதாசன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாமா? நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன அப்படின்னா, இப்ப நம்ம தாய்மொழியாகிய தமிழ் இப்போ ஒரு வீட்ல நீங்க ஒரு வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பாப்பா, இல்ல ஒரு தம்பி. இப்போ உங்கள உங்க அம்மா எப்படிலாம் பாராட்டுவாங்க? தங்கம், செல்லம் அப்படிலாம் சொல்லி பாராட்டுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாய்மொழியாகிய தமிழ நம்மளோட இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக மாறிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். "கண்ணே, மணியே" என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதைக் காண்போம். இப்போ ஒரு கடைக்கு நீங்க போனோம் அப்படின்னா, உங்க அம்மா என்ன சொல்லி கையில காசு குடுப்பாங்க? "தங்கம், என் செல்லம், கடைக்கு போயிட்டு வாடி தங்கம்" அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தமிழுக்கு, நம்மளோட செந்தமிழுக்கு பாரதிதாசன் பல பெயர்கள் சூட்டி மகிழ்கிறார். அது என்னன்னு நம்ம பார்ப்போமா? இப்போ தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த தமிழ் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அதாவது தமிழ் வந்து அமுதுன்ற பேர் இருக்கு. அந்த இன்பத் தமிழ் எப்படின்னா எங்களோட உயிருக்கு நேராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தமிழுக்கு நிலவென்று பேர். இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். அதாவது இதோட விரிவாக்கம் இங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க தமிழுக்கு மனம் என்று பெயர். இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னா, அதாவது தமிழுக்கு மனம்ன்ற பேர் இருக்கு. அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். அதாவது தமிழ் வந்து எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இளமைக்கு காரணமான பால் போன்றது அப்படின்ற மாதிரி இப்ப புலவர்களுக்கெல்லாம் வந்து, அதாவது புலவர்களுக்கு எது தேவைப்படும்? கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அப்படின்னா என்னன்னா, தமிழ் வந்து எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. அதாவது இருக்கிறதுலே உயரமானது வானம். அதுக்கு அந்த மாதிரி உயர்வான வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. அதாவது நம்மளுக்கு இப்போ தேன்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட சோர்வ நீக்கி ஒளிர செய்யக்கூடிய தேன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அப்படின்னா, தமிழ் வந்து எங்களோட அறிவுக்கு துணை கொடுக்கக்கூடிய தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் வாள் ஆகும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா, பாரதிதாசன். இப்போ நூல்வெளி பார்ப்போமா? பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். இது எல்லாருக்குமே தெரியும். பாரதியாரோட கவிதைகள் மீது பற்று கொண்டதுனால இவர் தன்னோட பெயரை வந்து பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். அதாவது குழந்தைங்க முன்னாடி உள்ள பெண் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ பெண் கல்வி. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து முன்னாடி காலத்துலலாம் ஒரு பெண் வந்து விதவை ஆயிட்டாங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்றதுன்றது கஷ்டமான விஷயம். அந்த கைம்பெண் மறுமணம், பொது உடைமை. பொது உடைமைனா என்ன சொல்றது? ஒரு பொதுவான கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு பொதுவான விஷயம். அந்த மாதிரி பொது உடைமை. பகுத்தறிவு அப்படின்னா, பகுத்து ஆராயக்கூடிய அறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளதனால, இவர் வந்து புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவர் வந்து பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். அதாவது பாவேந்தர் பாரதிதாசன் தானே இவர் பேரவை சொல்லுவோம். இவருக்கு வந்து பாவேந்தர், புரட்சிக்கவி அந்த மாரி 2 பேர் உண்டு. அந்த சிறப்பு பெயர்களால் போற்றப்படுகிறார். இப்பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அடுத்து கீழ உள்ள ஒரு பாட்டு குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா அது? தமிழே உயிரே வணக்கம். தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்துருவோமா? இப்போ ஆனந்தன் அப்படின்ற ஒரு பையன், ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனந்தன்ற ஒரு பையன், அவங்க அம்மா வந்து காசிக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்கள இவன் போய் காசில போய் கூப்பிடுறது. எப்படி கூப்பிடுறான்னா, "தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும்" அப்படின்னு சொல்லி ஆனந்தன் வந்து தன்னோட காசிக்கு போன அம்மா கிட்ட இப்படி
சொல்லி கூட்டிட்டு வராரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதான் இதோட ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் புக் பேக் பார்த்துருவோமா? ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் தமிழங்கள். அதாவது ஆப்ஷன். அமுதென்று என்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அதே மாதிரி இங்க பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து தமிழ் கும்மி. அதாவது கும்மி அப்படின்னாலே நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே, குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருக்கு வரைக்குமே தெரியும். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஊர் திருவிழா வச்சாங்க அப்படின்னா, எல்லாருமே கூட்டம் கூட்டமாக இப்போ கும்மி அப்படின்னு சொல்லி அதை சுற்றி எல்லாருமே அடிப்போம்ல, அது பேர் தான் கும்மி. இப்போ தமிழ் கும்மி பார்ப்போமா? கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் இட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கும்மி வந்து கொட்டுங்க கொட்டுங்க. அதாவது இது வந்து ஒரு பாடல் மாதிரி தான் பாடியிருக்காங்க. நம்மளோட 8 திசையிலும் செந்தமிழோட புகழ் பரவுற மாதிரி கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். அப்படின்னா என்னன்னா, இங்க பேக்ல உங்களுக்கு வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டது மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி பழமையானதான் நம்மளோட தமிழ் மொழி. அது வந்து அறிவு ஊற்றாகி பெரும் நூல்கள் பலவற்றை நிறைய கொண்டிருக்கு. அதே மாதிரி கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் எதுனாலையும் அழிக்க முடியாததான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும், அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிற்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதை பாடியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னா, தமிழ் வந்து பொய்யை அகற்றும் மொழி, அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி. அதாவது தமிழ் வந்து பொய்யை அகற்றும், மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கக்கூடிய மொழி, அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்பம் தரக்கூடிய மொழி, உயிர் போன்ற உண்மையை வந்து ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரக்கூடிய மொழி, அதே மாதிரி உலகம் சிறந்து வாழ்வதற்கு காட்டக்கூடிய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து இதுல சொல்லும் பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்க கண்டிப்பா மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நூல்வெளி. அதாவது இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்ப்போமா? பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். இவர் பாவலர் எரி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிசாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். அதாவது இதுக்கு வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னா, மாணிக்கம் கிடைச்சிச்சு. கனி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து மாணிக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சிருக்குங்க. அதாவது மாணிக்கம் கிடைச்சிருக்கு. அந்த மாணிக்கம் வந்து பெருமையா வந்து அவ நினைக்கிறா அந்த மாணிக்கம் கிடைச்சது. அப்ப பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்னா, அவ வந்து மாணிக்கம் இருக்குன்றதுக்காக பாவலா காட்டல அப்படின்னு நினைப்புல வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கனி வந்து கொய்யா கனி பறிக்க போறா. அப்போ வந்து கொத்து கொத்தா பறிக்கிறா. 100 100ஆ ஒரு கூடைக்கு 100 அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறா அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது கனிசாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். அதே மாதிரி இவர் என்னென்ன இதழ்கள் நடத்திருக்காரு அப்படின்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அதாவது கனி வந்து தமிழ் அப்படின்ற தமிழ் ஓரியன்டா உள்ள எல்லாமே நல்லா பேசுவான்னு ஞாபகத்தில் வச்சுருக்கோங்க. தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், அதே மாதிரி மொழியில தமிழ் மொழி அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவர் வந்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் ஆவார். இப்பாடல் கனிசார் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது இந்நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அடுத்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழில் நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இது எப்படி நீங்க ஷார்ட்கட்ல ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, வாணி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து தோன்றி 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 அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை அந்த மாதிரி தோன்றி தோன்றின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால்
மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லைப் பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லைப் பிரித்து எழுதுவது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். அதாவது ஆப்ஷன் ஆ. எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்ந்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. ஆப்ஷன். இந்த தமிழ் அதாவது 6th தமிழ் இயல் 1ல் ஃபஸ்ட்டு 2 டாபிக் மட்டும் பார்த்தாச்சு. அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.